வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதம் 2024 ராசி பலன்களில் மிதுன ராசி. மிதுன ராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போதே சூரிய பகவான் ராசியிலே இருக்கும்போது ஜூலை மாதம் தொடங்குகிறது. வரும் ஜூலை 16ஆம் தேதி வரை மிதுன ராசியிலே சூரிய பகவான் இருக்க பெறுவார். பின் ஜூலை 16ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்திற்கு மாறுவார். சூரிய பகவானின் நிலைமை சற்று சுமாரான பலன்களே மிதுன ராசிக்கு கொடுக்கப்பெறும். இருப்பினும் சனி பகவான் மிதுன ராசிக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் மிகவும் பிடித்த நட்பு விடவான சனி பகவான் ராசியில் அமர்ந்திருப்பது ஒரு யோகமான காலகட்டமாகவே இருக்கும். மேலும் குரு பகவானும் 12ஆம் இடத்தில் அமைந்திருப்பது ஓரளவு சிறப்பு என்றே சொல்லிவிடலாம். மிதுன ராசிக்கு குரு பகவான் பாதகாதிபதியாகவும் வருவதால் அவர் மறைந்து சுப வீடாக இருப்பது சிறப்பான பலனையே தரும். சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே ராசியிலும் 2ஆம் இடத்தில் இருப்பதால் எதற்குமே பதட்டமில்லாத மனநிலையில் இருப்பது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும். மேலும் குடும்பத்தார் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இயல்பாக இருந்து விடுதல் உங்களுக்கு அனைத்திலும் ஏற்றத்தை தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு பொதுவாக சூரிய பகவான் ராசியில் வரும்போது கண்டிப்பாக ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திப்பார்கள். அதேபோல் இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்குள் அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும். அது கஷ்டம் போல் தோன்றினாலும் பின்னாளில் அந்த மாற்றமே அவர்களுக்கு ஒரு ஏறுமுகமாக மாறக்கூடும். மேலும் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இதுவரை இருந்த சொத்து பிரச்சனையோ, பல நாளாக நீங்கள் ஒரு இடமோ வீடு கட்ட வேண்டும் என்று எண்ணியிருந்தீர்கள் என்றால் அது நல்லபடியாக நிறைவேறுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் யாவும் விலகுவதற்கு இது ஏற்றமான காலமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசி நண்பர்கள் ஏற்றம் அதிகரிக்க சிவபெருமானை வழிபட்டு வருவது சிறப்பாகும். பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்வது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைப்பதோடு நந்தி பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவதும் அனைத்திலும் ஏற்றத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.